ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறகடி கேஸில் நல்லா நடச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். ஒரு வழியாக டேரக்டருக்கு வந்து ரோஷம் வந்துருச்சு. எல்லாரும் நம்மளை திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட பிரச்சனையை சீக்கிரமாகவே தீர்த்து விட்டார். மீனா மூலயமா உண்மையெல்லாம் தெரிஞ்சு முத்து வந்து காரெல்லாம் வாங்கிட்டார். இப்போ எல்லாமே அது சுமூகமாக முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ மனோஜும் ரோகிணியும் கார் வாங்கிட்டு வராங்க. அதுனே வா உள்ளே போகலாம் அத்தைக்கிட்ட சொல்லலான்னு ரோகிணி சொல்கிறாங்க. அந்த முத்து ஒன்றும் பண்ணாததுக்கு ஆரத்திலாம் எடுத்தாங்க. நம்ம கார் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஆரத்தி எடுக்க வேணாமா, நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஃபோன் பண்ணி நான் கார் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா, ஆரத்தி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே விஜயாவும் ஐயோ அப்படியா இருடாத வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி கலக்கிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு கீழே போகிறாங்க. மனோஜ் ரோஹினி கார் முன்னாடி நிற்க வச்சு ஆரத்தியில் சுற்றுறாங்க. நம்ம முத்து சும்மா இருப்பாரா, காரை சுற்றி சுற்றி பார்க்குறாரு, காலை தட்டி தட்டி பார்க்குறாரு. என்னடா பண்ணுற அப்படின்னு மனோஜ் டென்ஷன் ஆகிறாரு. இதையாடா 4 லட்ச ரூபா போட்டு வாங்கினேன், ஒரு 2 லட்சம் இல்லை 2 லட்சம் கொடுக்கலாம், ஏன்டா என்னை கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே, நல்லா ஏமாந்துட்டு வந்திருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இவன் வயிற்றுச்சலில் பேசுகிறான், நான் நல்ல கார் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து சமாளிக்கிறாரு. சரி விடு, ஏதோ வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சரி சரி என்னடா பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இனிமே தான் யோசனை பண்ணணும் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அது சரி, என்ன பிஸ்னஸ் பண்ணணுன்னே இன்னும் முடிவு பண்ணல, அதுக்கு உதவிக்கு வேணும்னு சொல்லிட்டு இப்போவே கார் வாங்கி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிண்டல் பண்ணுறாரு. அப்புறமா வந்து ஸ்ருதி வந்து ரோகிணி கிட்ட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி வந்து ட்ரீட் கொடுறா இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ அதெல்லாம் சரியாக ஆகாது மனோஜ் சொல்கிறார். அவன் செலவாயிடும்னு யோசிக்கிறான்டா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லைடா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அடுத்து கிச்சனில் எப்போயும் மாதிரி 3 மருமகளுங்க வந்து டீ போட்டு குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவே வர மாட்டேங்குதுன்னு ரோஹிணி சொல்கிறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு ஒரு ஸ்டுடியோ போட்டுருங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அதுக்கெலாம் ரொம்ப செலவாகும், எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு ஒரு பொக்கே ஷாப் வச்சுடுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே நீங்கள் பண்ணுறதை பற்றி சொல்கிறீங்க, எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. அப்போ பியூட்டி பார்லர் வச்சுடுங்க, வேறு பிரான்ச்சில் ஆக்கலாமேன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. பிரான்ச் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்கிட்ட பார்லர் இருக்குமேன்னு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் மனோஜுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ உங்கள் ஹஸ்பண்டுக்கு எதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. அவர் ஃபினான்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ரோஹிணி சொல்ல. ஆமாம் ரவி சொன்னால் நல்லாவே ஃபினான்ஸ் மெயின்டைன் பண்ணார், அவங்க அப்பா காசை தூக்கிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லவும் மீனா வந்து சிரிக்கிறாங்க. ரோஹிணிக்கு வந்து டென்ஷன் ஆகுது. சரி விடுங்க, மேலவும் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்குல, ஏதாவது டிசைட் பண்ணுவாங்கன்னு ரோஹிணி சொல்கிறாங்க. அவங்க என்ன எதுக்காக போயிருக்காங்க, இது சாக்கா வச்சு குடிக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. நான் ஒரு பீருக்கு தான் பர்மிஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. மனோஜ் அதுதான் சொல்லிட்டு போனால், ஆனால் முத்து பிரச்சனை இல்லை, மீனா கிட்ட பர்மிஷன் வாங்க தேவையில்ல, இவ்வளோ வேணால் குடிச்சிக்கலாம், இன்னைக்கு ஃபுல் போதையில் கீழே வர போகிறாருன்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து சொல்ல, மீனா இல்லை அவர் இன்னைக்கு குடிக்க மாட்டாருன்னு மனோஜ் வந்து பீர் வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கடா குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல முத்து இல்லை 2-3 நாளாக நான் குடிக்காமலே குடிச்சிட்டேன்னு கஞ்சி காய்ச்சிட்டிங்க, இன்னைக்கு குடிக்க வேணான்னு எனக்கு தோணுது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஷுவராடான்னு ரவி கேட்குறாரு. ஆமாண்டா நான் இன்னைக்கு குடிக்கலன்னு சொல்கிறாங்க. நான் வேணா உங்களுக்கு சும்மா கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, சரிடா இந்த ஒரு பாட்டில் எனக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு மனசு சொல்கிறாரு. விட்றா நம்ம 2 பேர் பாதி பாதி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணா அப்படின்னா அது உங்களுக்கு எப்படா தெரிய போகுதுன்னு ரவி சொல்கிறாரு. அப்புறம் எல்லாருமே இவங்க 2 பேரும் குடிக்கிறாங்க. முத்து வந்து சும்மா கம்பெனிக்கு உட்காந்துருக்காரு. ஏன்டா இது மட்டும் வாங்கிட்டு வந்தால் சிக்கன் எதுவும் வாங்கிட்டு வரலையான்னு ரவி கேட்குறாரு. அடப்படா இதுக்கே வந்து ஏகப்பட்டது செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்ல கஞ்ச பேசுகிறாரு அப்படின்னு முத்து திட்டுறாரு. அப்புறம் திருப்பி பிஸ்னஸ் பற்றி பேசுகிறாங்க. ரவி வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாம் சொல்கிறாரு. மனோஜ் அதெல்லாம் சரியாராது, அடுத்தவன் ஆக்கணம்பெல்லாம் பொழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. முத்து இருந்துட்டு ஒரு 4-5 கார் வாங்கி விடாண்டா, மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் சரியாக வராது, நம்ம கார் வாங்கி கொடுத்தா எவனா அவன் கார் மாதிரி ஓட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வேணான்னு சொல்லிடுறாரு. உட்காந்த இடத்துலையே வேலை பார்க்கணும் அதானே அப்படின்னு முத்து கேட்குறாரு. ஆமாங்கவும், ஆமாம் நீ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வேலை பார்த்ததில்ல, அதை வேலை தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்ன வேலைடா அதுதான், கோயில் உட்காந்து பிச்சை எடுத்தியா, அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ரவி விழுந்து சிரிக்கிறாரு. அடுத்தடுத்து ஸ்ருதியோட ஒய்ஃப் ரோஹிணி எல்லாருமே ஃபோன் பண்ணி எங்கே கீழே வரலையா அப்படின்னு கேட்கவும், வாடா கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மனோஜுக்கு சரியாக போதை ஏறி போச்சு, அப்படின்னு நடக்க முடியாமல் நடந்து வராரு. ஃபஸ்ட்டு முத்து வந்து அவரை பிடிச்சிட்டு ரிவர்ஸில் இறங்கும். ரோஹிணி வந்துட்டு பாருங்க நான் சொன்னால முத்து ஃபுல்லாக குடிச்சிட்டு ரிவர்ஸில் நடந்து வராரு பாருங்க அப்படின்னு மீனா கிட்ட சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா மனோஜை தான் வந்து ரவியும் முத்துவும் தாங்கி பிடிச்சிட்டு வரதை பார்த்து ரோஹிணிக்கு வந்து ஷாக் ஆகிடுது. மீனா வந்து ரோஹிணி இழுக்குறாங்க. மனோஜ் வந்து வளர்றாரு. வா எதாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலான்னு ரோஹிணி சொல்கிறாங்க. முத்தும் உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்க வைப்பார்ல, ரொம்ப காலை சரியாயிடும் அப்படிங்கிறாரு. கூப்பிட்றதுக்கு மனோஜ் வந்து வரமாட்டேன் டைனிங் டேபிளில் உட்காந்து ரோஹிணி கிட்ட பேசவும் ரோஹிணி வந்து டென்ஷன் ஆகி பலான்னு ஒரு அறை விட்டு உள்ளே இழுத்துட்டு போயிடுறாங்க. ரவி கிட்ட ஸ்ருதி நீயாவது ஒழுங்காக வந்து எவ்வளோ வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க.
முத்துக்கிட்ட மீனா நீங்கள் எவ்வளோ குடிச்சிங்கன்னு கேட்குறாங்க. முத்து நான் இன்றைக்கி குடிக்கலாம்னு சொல்கிறாரு. இன்றைக்கி எபிசோடு தூரம் முடிஞ்சிடுச்சு. ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி சீன்ஸ் வந்து இப்போ சிறகடிக்க ஆசையில் வரது யாருக்கெல்லாம் போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.